குடியரசுத் தலைவர் வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபல் கருத்து கூறியுள்ளார். சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்று தெளிவுபடுத்திய உச்சநீதிமன்றம் உரிய காரணம் இன்றி மசோதாக்களை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தது. இதுகுறித்து நேர்காணல் ஒன்றுக்கு மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கபில் சிபல் அளித்துள்ள பேட்டியில், குடியரசுத் தலைவர் ஆளுநர் ஆகிய இருவராலும் ஒரு மசோதா நிறுத்தி வைக்கப்பட்டதற்கான காரணங்கள் நீதிக்கு உட்பட்டவை அல்ல என்றாலும் சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றும் அதிகாரம் மதிக்கப்பட வேண்டும் என்பதை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆகையால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும், இந்த தீர்ப்பு மூலம் குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநரின் செயல்பாடுகள் நீதிமன்றங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீண்ட காலம் விவாதிக்கப்படும் என்றும் கபில் சிபல் கூறியுள்ளார். இதனிடையே ஆளுநர்களுக்கு காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியாது என்று கூறும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு குழப்பத்தை உருவாக்குகிறது என்றும், கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் முன்னாள் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோகத்கி தெரிவித்துள்ளார். ஆளுநர்கள் முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயிக்க அனுமதித்த முந்தைய 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வின் தீர்ப்பை சுட்டிக்காட்டியுள்ள அவர், புதிய தீர்ப்பு அதிகப்படியான தாமதத்திற்கு அனுமதிக்கிறது என்றாலும் இது முரண்பட்ட நீதிமன்ற முடிவுகளுக்கு வழிவகுக்கும் என்றும் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.